அலிபாபாக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது, ஒரு பாறைக்கு முன்னாடி நின்று இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்படியே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது, காக்கா அண்டா அண்டாங்காக்கா காக்கா அண்டா திறந்துடு சீசே அப்படின்னாலும் திறக்கவே இல்லை. எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? குழந்தைங்களே, வணியத்தின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வணியத்தை, என்ன கதை தெரியுமா? அலிபாபாவும் 40 திருடர்களும் கதை. நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கோம், படமாக கூட வந்திருக்கு. ஆனால் நான் பார்த்ததில்லை, ஆனால் கதை கேட்டிருக்கேன். அதை குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் ஜிஷ்ணு, இன்னொருத்தன் பேர் அலிபாபா. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தாங்க, வேலைக்கு போனாங்க, கொஞ்சம் சம்பாரித்தாங்க, கம்மியாக சம்பாரித்தாங்க, இப்படி இருந்தாங்க. இதில் ஜிஷ்ணு கொஞ்சம் நல்லாவே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அலிபாபாவுக்கு கொஞ்சம் அவ்வளோவா காசுகள் இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருந்தாங்க. கல்யாணமெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. பக்கத்து வீடுகளில் வசித்தாங்க 2 பேரும். ஜிஷ்ணு ஓரளவுக்கு வசதியாக இருந்ததுனால அவன் இருந்த இடத்துலையே ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் நம்ம அலிபாபா இருக்கார் இல்லையா, அவருக்கு அவ்வளோவா காசு இல்லை. அதனால அவர் வெளியில் போய் நிறைய வியாபாரம் பண்ணுறது, மரம் வெட்டுறது, என்னென்னலாம் அந்த காலத்தில் இருந்துச்சோ அந்த வேலைகள் எல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு முறை கழுதுகளெல்லாம் கூட்டிகிட்டு அவர் ஒரு காட்டுக்குள்ளே போயிருந்தார். மரம்லாம் வெட்டி கழுதை மேலே ஏற்றி கொஞ்சம் கொண்டு வரலாம், விறகு விற்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா அவருக்கு. அந்த மாதிரி போகும்பொழுது கழுதைகள் எல்லாம் அந்த பக்கமாக புதருக்குள்ளே எல்லாம் மேயருக்காக கட்டிட்டு இவர் ஒரு மரத்து மேலே ஏறி அந்த மரத்தில் இருக்கிற சின்ன விறகுகள் எல்லாம் வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு வெட்டிகிட்டு இருக்கும் பொழுது தூரத்தில் பயங்கரமாக சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஒரே புழுதி மண்டலமாக தெரிஞ்சிச்சு. காற்று போக புழுதியாக இருக்குல்ல, அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. என்ன இவ்வளோ புழுதியாக இருக்குது, என்னவா இருக்குது அப்படின்னு அப்படியே மரத்து மேலே பதுங்கி உட்காந்துக்கிட்டு அமைதியாக பொறுமையாக பார்த்துட்டு இருந்தான் அலிபாபா. பார்த்துட்டே இருக்கும் பொழுது தூரமாக இருந்தது இப்போ பக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு பார்த்தா நிறைய குதிரைகளில் வீரர்கள் நிறைய பேர் அப்படியே. அதனால தான் அந்த புழுதி கிளம்பியிருக்கு. குதிரை தக்கடன்னு ஓடி வரும்ல, அதுவும் அத்தனை குதிரைகள் வரும்பொழுது அத்தனை குதிரைகளும் இவன் மரத்து மேலே இருந்தான்ல, அந்த மரத்துக்கு கொஞ்சம் அந்த பக்கமாக போய் ஒரு பாறை மாதிரியான இடத்துக்கு முன்னாடி நின்றுச்சு. என்னடா அங்கே நிற்குதுன்னு இப்படியே பார்த்தான். அந்த பாறை மாதிரி முன்னாடி இடத்துக்கு இப்போ ஒரு 40 குதிரைகள் வந்திருக்கும், எல்லாம் நின்றுச்சு. ஒரு தலைவன் மாதிரி இருந்தவன் இறங்குனான். அந்த பாறை மாதிரி இருந்த இடத்துக்கு முன்னாடி போய் நின்னான். அலிபாபாக்கு என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது, ஒரு பாறைக்கு முன்னாடி நின்று இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்படியே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது, அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர்ற அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். அந்த பாறைக்கு முன்னாடி நின்று இருந்தவர் என்ன பண்ணார் தெரியுமா? அண்டா காகசம் அபு காகசம் திறந்திடு சீசே அப்படின்னு சொன்னார். என்னடா இது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறக்குள்ள அந்த பாறை அப்படியே சர 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 சரன்னு நகுந்து ஒரு குகை மாதிரி வழி உருவாச்சு. இப்போ எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பாறை அடைச்சிக்கிச்சு. அலிபாபா கிள்ளி பார்த்துக்கிறாரு. ஒரு உண்மைதானா இது? ஆமாம், உண்மைதான், நடந்துட்டு தான் இருக்குது, வலிக்குது, கனவில்லை, என்னவா இருக்கும் இப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்க்கும்போது ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் அந்த பாறை சர 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 சரன்னு திறந்துச்சு. எல்லாரும் வெளியில் வந்தாங்க. மூட்டைகள் கையில் வச்சுருந்தாங்க. போகும்போது சில மூட்டைகள் இருந்தது, இப்போ சில மூட்டைகள் மாறி இருந்தது. அப்புறம் வெளியில் வந்ததுன்னு மறுபடியும் இப்போ உன்னிப்பாக அலிபாபா கவனிக்க ஆரம்பித்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. வெளியில் நின்று அந்த தலைவன் என்ன சொன்னா சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்திடு சீசே. இல்லை, இப்போ என்ன சொல்லணும்? மூடிடு சீசே அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி சொன்னால் அப்புறம் எல்லாரும் போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்தா என்னதான் இருக்குது அதுக்குள்ளே, நம்மளும் போய் ஒரு க்யூரியாசிட்டி தான் அலிபாபாவுக்கு, போகலான்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கு முன்னாடி போய் நின்று நல்லா இது ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டான். சரியாக தான் இருக்கா நம்ம சொல்கிறது, யோசிச்சு பார்த்துட்டு சொல்லி மனசுக்குள்ளே பார்த்துட்டு அண்டா காக்கசம்
அண்டா ஐயோ அடுத்த வரி என்ன? சரி சரி நம்ம மறுபடியும் மனசுக்குள்ளே சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ ஹெல்ப் பண்ணுறீங்களா அலிபாபாக்கு? பண்ணுங்க. அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்திடு சீசே அப்படின்னு சொன்னோடனே அந்த பாறை என்னாச்சு? சர 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 சரன்னு தெரிஞ்சு ஒரு பெரிய குகை வழி உருவாச்சு. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா மூட்டை மூட்டையா பணம், காசு, விலையுயர்ந்த பொருட்கள், நல்ல நல்ல விலையுயர்ந்த மாணிக்கம், ரத்தினம், முத்துக்கள், தங்கங்கள்னு நிறைய இருந்துச்சு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு இதெல்லாம் பார்த்ததே இல்லை அலிபாபா. இதெல்லாம் என்னதான் பண்ணுறது? சரி எதுக்கும் இருக்கட்டும்னு ஒரு 2-3 மூட்டை தூக்கி போட்டுட்டு வெளியில் வந்து மறுபடியும் என்ன மந்திரம் சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். அண்டா காக்கசம் அபு காக்கசம் மூடிடு சீசே. இப்போ பாறை என்னாச்சு சொல்லுங்க? சர 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 சரன்னு மூடிடுச்சு. இப்போ கழுதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு கழுதைங்க மேலே அந்த மூட்டைகள் கொஞ்சம் எடுத்தான்ல 2-3 எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட சொன்னான், இங்கே பார்த்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இத்தனை தங்கம் முத்து விலை உயர்ந்ததெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்கேயாச்சும் கொள்ளையடிச்சிட்டியா நீ? எங்கே என்ன பண்ணேன்னு கேட்டான் மனைவி. இல்லை இந்த மாதிரி நான் ஒரு குகைக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அவங்களே திருடனுங்க தான், இல்லைன்னா எப்படி இவ்வளோ இடத்துல இருக்க முடியும், அங்கேருந்து கொஞ்சம் நம்ம கஷ்டத்துக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இது எவ்வளவு இருக்குது, இது எப்படி சேமித்து வைக்கிறது, எல்லாம் ஒரு இடத்துல பாதுகாப்பாக வைக்கணும். நம்மளோட அந்த பின்னாடி மரத்துக்கடியில் நம்ம வந்து குழி தோண்டி இது பண்ணிடலாம். ஆனால் எவ்வளோ இருக்குன்னு நம்ம என்ன இது பண்ணி கவுண்ட் பண்ணி வைக்கணும், அளந்து வச்சிடலாம். அது என்ன அளக்கிறது, எப்படி அளக்கிறது? படி இருந்தால் அதில் அளந்துடலாம். ஆனால் படி நம்ம வீட்டில் இல்லையே, சரி பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அலிபாபாவோட மனைவி பக்கத்தில் யார் இருக்காங்க, ஜிஷ்ணுவோட வீட்டில் போயிட்டு அவங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க, ஒரு படி கொடுக்குறியா? ஜிஷ்ணு மனைவிக்கு சந்தேகம், என்னது இவங்களாம் ரொம்ப ஏழைகளாக கஷ்டத்தில் இருந்தாங்க, படி வச்சு அளக்குற அளவுக்கு தானியங்கள் கிடச்சிருச்சா இன்னைக்கு? சரி என்னென்னு நம்மளும் தெரிஞ்சுக்குவோன்னு அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. என்ன தெரியுமா? அந்த படினா அளக்கிற படி, சரியா? அப்போல்லாம் வந்து இப்போ கிலோ கணக்கில் அளக்கிற மாதிரி அப்போ படியில் அளப்பாங்க. அந்த படி இப்படி இருக்கும், இவ்வளோ உயரமாக. நம்ம ஒரு நான் இதில் காமிக்க சொல்கிறேன், பிக்சரில் போட சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கும். அந்த படிக்குள்ளே அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? கொஞ்சோண்டு புளினா ரசத்துக்கு போடுவோம் இல்லை, அந்த புளி உள்ள கொஞ்சம் ஒட்டி அந்த படியை கொடுத்துட்டாங்க. எதுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரிக் இருக்குது. இவங்க அது தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தங்க காசுகளெல்லாம் அளந்து போட்டு ஒரு பானையிலெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு மரத்தடியில் இது பண்ணிட்டாங்க. படியும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்த படியை வாங்கின அந்த ஜிஷ்ணுவோட மனைவி உள்ளே பார்க்குறாங்க, புளியில் என்ன ஒட்டி இருக்குதோ அந்த தானியம் தான் அளந்துருப்பாங்க. ஏன்னா புளி வந்து ஈரப்பதமாக ஒரு பசன்னு பிசுன்னு இருக்கும்ல, என்ன தானியம் என்னன்னாலும் அதில் ஒட்டிக்கும் கொஞ்சம், அதனால தான் ஒட்டி அந்த புளியை ஒட்டி அவங்க கொடுத்தது. இப்போ என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு தங்க காசு அதில் ஒட்டி இருந்துச்சு. படியில் அளக்கிற அளவுக்கு தங்க காசு இவங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சு? உடனே கணவர்கிட்ட சொல்லியாச்சு. கணவர் அலிபாபாட்ட போய், என்னப்பா என்ன தங்க காசெல்லாம் அளந்துட்டு இருக்கீங்களா படியில், எங்கேருந்து கிடச்சிது எல்லாம் கேட்டேன். அலிபாபா ஃப்ரெண்டு தானே சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டேன் எல்லாமே. உடனே ஜிஷ்ணுக்கு ஆசை, கொஞ்சம் வசதியாக தான் இருக்கான் ஆனாலுமே அவனுக்கு ஆசை, நம்மளும் போய் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அவன் வந்து ஒரு 6 கழுதைகளை கூட்டிகிட்டு போகிறான். போய் இவன் சொன்ன அலிபாபா சொன்ன இடத்துல அந்த பாறைக்கு முன்னாடி நின்று, அண்டா காக்கசம் ஹபு காக்கசம் திறந்துடு சீசே அப்படின்னா சர 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 சரன்னு பாறை திறந்தது. உள்ளே போயிட்டான். என்ன எடுக்கிறதுன்னு தெரியல, பதட்டம் ஆயிடுச்சு ஜிஷ்ணுக்கு. இது கொஞ்சம் அது கொஞ்சம், அப்புறம் அந்த மூட்டைக்கு மூட்டை அப்படின்னு பெருசாக நிறைய வாரி எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே ஒன்று எடுத்தால் அவனால் தூக்க முடியாத அளவுக்கு தூக்கிக்கிட்டான். இப்போது அலிபாபா 2 மூட்டை தான் 2-3 மூட்டை தான் எடுத்துக்கிட்டான். ஆனால் இவனுக்கு எவ்வளோ முடியுமோ தூக்கி அதில் கீழே ஓட்டு மேலே சிந்தி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவன் வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாறைக்கு முன்னாடி வந்து நின்று என்ன சொல்லணும், அவன் திறந்து வெளியில் வரணும் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சீசேன்னு சொல்லணும்ல. இந்த பதட்டம், இந்த நகைகள் பணம் தங்கம் எல்லாத்தையும் பார்த்து பதட்டம், எல்லாத்தையும் எடுத்துக்கணும் பேராசையில் ஜிஷ்ணுக்கு அந்த மந்திர சொல் மறந்து போயிடுச்சு. அண்டா 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 அப்படின்ட்டே இருக்கான். அண்டானா திறக்குமா? அண்டா இப்போ ஞாபகம் வந்துருச்சு. அண்டா காக்கா அண்டங்காக்கா திறந்துடு சீசே, அண்டங்காக்கா திறந்துடு சீசேன்னு திறக்குமா எங்கேயாச்சும்? வாய்ப்பு இல்லை. அப்புறம்
என்ன திறக்க மாட்டேங்குது. ஆமா 2 வரி இருந்துச்சுல்ல. காக்கா அண்டா அண்டாங்காக்கா காக்கா அண்டா திறந்துடு சீசே அப்படின்னாலும் திறக்கவே இல்லை. அப்புறம் அபு அபு அபுக்காக்கா அண்டங்காக்கா காக்கா அண்டா அபு காக்கா காக்கா அபு திறந்துடு சீசேன்னு மாத்தி மாத்தி பசில் மாதிரி வேர்ட்ஸை போட்டு 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 ட்ரை பண்ணி டயர்டா அப்படியே உட்காந்துட்டான். இப்போ வெளியில இன்னும் சத்தம் கேட்குது. பயங்கரமா குதிரைகள் எல்லாம் வர்ற சத்தம். ஐயோ திருடன்களாம் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் ஜிஷ்ணு, ஒரு பாறை இடுக்குல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இந்த திருடங்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து உள்ள எல்லாம் என்ன செதறி கிடக்குது, எல்லாம் கீழே கிடக்குது, யாரோ உள்ள வந்துட்டு போயிருக்கிறாங்க, யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது இவன் அப்படியே பதறி போய் உட்காந்துருந்தான். அப்புறமா அவங்க எல்லாம் பார்த்துட்டு சரி காவலுக்கு யாரையாவது வச்சுட்டு போயிடலான்னு அவங்க போயிட்டாங்க. காவலுக்கு இருந்தவனும் தூங்கி போயிட்டான். அலிபாபா 2-3 நாளாக வந்து ஜிஷ்ணு வராத கேள்விப்பட்டு நம்ம போய் காப்பாற்றலான்னு வந்து அண்டா காக்கசம் அபு காக்கசம் திறந்துடு சீசே அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஜிஷ்ணு மயங்கி பேன்னு கிடந்துட்டோம். 2-3 நாள் அப்படியே கிடந்தா தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் மயக்கம் தானே இருக்கும். பிடிச்சி தூக்கி போட்டு அந்த மூட்டைகளெல்லாம் விட்டுட்டு காப்பாற்றினா போதுன்னு அலிபாபா என்ன பண்ணான், இவனை தூக்கிட்டு திரும்பி வந்து இவனை காப்பாற்றி 2-3 நாள் கழித்து அப்புறம் இவன் வச்சுருந்த தங்கம் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து ராஜாட்ட சொல்லி என்ன பண்ணான், திருடர்கள் இந்த மாதிரி இங்கே பொக்கிசமாக எல்லாத்தையும் பதுக்கி வச்சுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க கொள்ளையடிச்சது எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்து யார்கிட்ட இருந்தெல்லாம் அது கொள்ளையடிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்களாம். கதை முடிஞ்சு போச்சா. அப்போ என்ன சொல்லணும், அந்த மந்திரம் என்னது ஞாபகம் இருக்கா? இங்கே ஒரு தடவை சொல்லுங்க. காக்கா அண்டாவா அண்டா காக்காவா? ஓகே, உங்களுக்கு தெரியும். மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க அந்த மந்திரம் என்னன்னு. மறுபடியும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.